வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் இயல் 1 அணிகளும் அணிக்கோவைகளும் இதில் பயிற்சி 1 6வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு அணிக்கோவை கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த அணிக்கோவையோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். கொடுத்துருந்த அணிக்கோவை எடுத்து நம்ம அப்படியே எழுதிட்டோம். இந்த அணிக்கோவை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த முதல் நிரல், ரெண்டாவது நிரல் பிரச்சனை இல்லை. இந்த மூன்றாவது நிரல் காலம் இருக்கு இல்லையா? இதில் பாருங்க, 2 உறுப்புகள் மைனஸில் இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை நம்ம 2 அணிக்கோவைகளை பிரித்து எழுதலாம். நம்ம புக்கில் பண்பு 7ஐ பயன்படுத்தி. இப்போ பாருங்கள், நம்ம 2ஆக பிரிக்கிறோம் பாருங்கள். 1 1 1. ரெண்டாவது காலம், அதாவது நிரல், எந்த மாற்றம் இல்லை, ஏபிசி. அதுக்கு அடுத்து பாருங்கள், இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் பிரிச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல ப்ளஸ் இருந்தால் அங்கே ப்ளஸ் போடணும், மைனஸ் இருந்தால் மைனஸ் பண்ணு. இங்கே என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது, அதனால் இந்த இடத்துல மைனஸ் போட்டுக்கிட்டு முதல் நிரல் எந்த மாற்றம் இல்லை, 1 1 1. ரெண்டாவது எந்த மாற்றம் இல்லை, ஏபிசி. மூணாவது என்ன இருக்குது பாருங்கள், பிசி சிஏ ஏபி. இந்த மைனஸ் தான் இங்கே நம்ம பொதுவாக போட்டாச்சு. அப்போ இங்கே என்ன வரும், பிசி சிஏ ஏபி. இப்போ அது சுருக்கணும்னா நமக்கு இதனுடைய மதிப்பு கிடச்சிரும். இப்போ பாருங்கள், இந்த முதல் அணிக்கோவை நம்ம எதுவும் செய்ய வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். 1 ஏ ஏ ஸ்கொயர், 1 பி பி ஸ்கொயர், 1 சி சி ஸ்கொயர். மைனஸ் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஏபிசியை கொண்டு பெருக்கி ஒரு ஏபிசியை கொண்டு வகுக்க போகிறோம். பாருங்கள், எல்லாம் கேன்சல், நம்ம மதிப்பு மாறாது. இது எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே வரும் பாருங்கள். 1 1 1 ஏபிசி பிசி சிஏ ஏபி. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பாருங்கள், இந்த முதல் இது எந்த மாற்றமும் இல்லை, 1 ஏ ஏ ஸ்கொயர், 1 பி பி ஸ்கொயர், 1 சி சி ஸ்கொயர். எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே வந்துடும். மைனஸும் அப்படியே வந்துடும். இந்த ஏவை கொண்டு போய் முதல் நிறையில் பெருக்க போகிறேன், பியை கொண்டு போய் ரெண்டாவது நிறைய பெருக்க போகிறேன், சியை கொண்டு போய் மூணாவது நிறைய பெருக்க போகிறேன். ஒவ்வொன்றா இது பண்ண போகிறோம். அப்போ இங்கே எதுவுமே இருக்காது, 1 இருக்கும் இல்லையா, 1 பை ஏபிசி. இப்போ பாருங்கள், இங்கே என்ன செய்ய போகிறோம், 1 கொண்டு பெருக்க போகிறேன். அப்போ 1ஐ ஏவை கொண்டு இந்த முதல் நிறைய பெருக்க போகிறேன். ஏவை 1ஐயும் பெருக்குனா ஏ. அதுக்கடுத்து பாருங்கள், ஏவையும் பெருக்குனா ஏ ஸ்கொயர், ஏவையும் பிசியும் பெருக்குனா ஏபிசி. இப்போது பியை கொண்டு ரெண்டாவது நிறைய பெருக்க போகிறேன். பியும் 1ஐயும் பெருக்குனா பி. அதுக்கடுத்து பியும் பெருக்குனா பி ஸ்கொயர். அதுக்கு அடுத்தது பிஏவும் சிஏவும் பெருக்குனா என்ன வந்துடும், ஏபிசி. வரிசையாக வந்துடும். சரியா? இப்போ சியை கொண்டு மூணாவது நிறைய பெருக்க போகிறேன். சியும் 1ஐயும் பெருக்குனா சி, சியும் பெருக்குனா சி ஸ்கொயர், சியவும் ஏபியும் பெருக்கிறேன். அப்போ என்ன வந்துடும், ஏபிசி. முடிஞ்சுதா? இப்போ பாருங்கள், நமக்கு இந்த முதல் அணிக்கோவை எந்த மாற்றம் இல்லை, 1 ஏ ஏ ஸ்கொயர், 1 பி பி ஸ்கொயர், 1 சி சி ஸ்கொயர். அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள், மைனஸ் இந்த மூன்றாவது நிரல் பாருங்கள், இதில் எல்லாமே ஏபிசி ஏபிசி இருக்குது. அந்த ஏபிசி தூக்கி வெளியே எழுத போகிறோம். அப்போ என்ன ஆயிரும் பாருங்க, ஏபிசியை பொதுவாக எடுத்தாச்சு. இங்கே 1 இருக்கா, 1 ஏபிசியும் பெருக்குனா ஏபிசி பை ஏபிசி. இந்த இடத்துல ஏபிசி ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். இந்த ஏபிசியை நம்ம வெளியே எடுத்துனோம். அப்போ தான் என்ன ஆயிரும், 1 1 1ன்னு மாறிவிடும். இப்போ பாருங்கள், இந்த ஏபிசி இந்த ஏபிசி கேன்சல் ஆயிரும். ஈக்குவல் டு 1 1 1 ஏபிசி ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். எந்த மாற்றமும் இல்லை. இந்த மைனஸ் அப்படியே வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த முதல் இதில் என்ன இருக்குது, முதல் நிரல் 1 1 இருக்கா. அப்போது நம்ம இது ரெண்டையும் இடமாற்றம் செய்ய போகிறோம். எதை இந்த C1ஐயும் C3 இடமாற்றம் செய்ய போகிறோம். அப்போ பாருங்கள், இந்த இது மூன்றாவது நிரல் முதல்ல வந்துடும். 1 1 1. ரெண்டாவது எந்த மாற்றமும் இல்லை, என்ன இருக்குது, ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். இங்கே என்ன வந்துருச்சு, ஏபிசி. என்ன செஞ்சிட்டோம், இடமாற்றம் செஞ்சுருக்கோம். எதை C1ஐயும் C3ஐயும் இடமாற்றம் செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி இடமாற்றம் செஞ்சோம்னா இதனுடைய இந்த அணியோட மதிப்பு குறி மட்டும் மாறும். இங்கே என்ன இருந்துச்சு, மைனஸ் இருந்துச்சா, இப்போ ப்ளஸ்ஸாக மாறிடும். எதனால், இந்த இடமாற்றம் செஞ்சதுனால. அடுத்த ஸ்டெப் பாருங்கள், ஈக்குவல் டு 1 1 1 ஏபிசி. அதுக்கு அடுத்தது ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். இப்போ பாருங்கள்,
இந்த இடத்துல இதே அணிக்கோவை இங்கேயும் வர்ற மாதிரி நம்ம மாற்ற போகிறோம். இங்கே முதல் நிரல் 1 இருக்கா, இங்கே முதல் நிரல் 1 இருக்குது. ரெண்டாவது என்ன இருக்கணும், ஏபிசி இருக்கணும். இங்கே என்ன இருக்குது, A² B² C² இருக்குது. பாருங்கள், இது ரெண்டும் மாறி. இப்போ இதை ரெண்டே நம்ம இடம் மாற்ற போகிறோம். மாற்றலாமா? இப்போ பாருங்கள், 1 1 1 இது ரெண்டும் இடம் மாற்றுறேன். ABC இந்த இடத்துல A² B² C². எதை இடமாற்றம் செஞ்சுருக்கோம், C2ஐயும் C3யவும் இடமாற்றம் செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி இடமாற்றம் செஞ்சோம்னா இந்த அணிக்கோவையோட மதிப்பு குறி மட்டும் மாறும். ஏற்கனவே என்ன இருந்துச்சு, ப்ளஸ் இருந்துச்சா, இப்போ என்ன மாறிடும், மைனஸாக மாறும். ஏன், இது ரெண்டே இடமாற்றம் செஞ்சுருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு அணிக்கோவையும் சமமாக இருக்கா, 1 1 1 1 1 1 ஏபிசி ஏபிசி A² B² C² A² B². அப்போ பாருங்கள், இந்த அணிக்கோவையிலேருந்து இந்த அணிக்கோவை என்ன செய்யணும், கழிக்கிறோம். கழிச்சா என்ன வந்துடும், 0. அப்போது கொடுத்துருந்த அணிக்கோவையோட மதிப்பு என்ன, 0. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.